வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடுத்த வழக்கின் அடிப்படையில் நீதிபதி விக்டோரியா குளோரி அவர்கள் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடினாலும் மறுதரப்பினர் பயங்கரமா சோசியல் மீடியால திட்டி தீக்குறாங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் தவிர்க்க முடியாத தலைவர் இல்ல, தவிர்க்க வேண்டிய தொல்லை, தொடர்ச்சியா பொய் சொல்றாரு, தொடர்ச்சியா அவதூறு பரப்புறாரு, இவரு மேலதான் வழக்கு பதிவு பண்ணணும். இவரு கட்சியில தானே சாட்டை இருக்காரு, அவர் யாரையுமே மரியாதையா பேச மாட்டாரு, அப்ப அவரை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க, அப்புறமா ஊர்ல இருக்கிறவங்க மேல குறை சொல்லட்டும். இவரு திமுக பி டீம் ஆயிட்டாரு, அதனாலதான் இப்போ இவருக்கு தொடுக்கக்கூடிய வழக்கெல்லாம் இவங்களுக்கு சார்பா வந்துட்டு இருக்கு. நேத்துதான் ரத்துனாங்க அரசு பணியை, இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறாங்க நீதிபதி. ஒருவேளை பிஜேபியோட பி டீமா செயல்படுறாரு, பிஜேபி அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு, அதனாலதான் இந்த மாதிரியான சார்பான கருத்துக்கள் வெளிவருது போல. ஒருவேளை நீதிபதியே 200 ரூபாய் ஊப்பியா இருக்கும் அப்படின்னு நீதிபதியை கூட விட்டு வைக்கலங்க. நீதிபதி சங்கியா இருக்கலாம், நீதிபதி உண்மையிலே படிச்சுட்டு தான் வந்தாங்களான்னு தெரியல, நீதிபதி அவங்களுடைய தொம்பில ஒரு ஆளா இருக்குமோ, இப்படி எக்கச்சக்கமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கம் அவரும் பாராட்டி தள்ளியிருக்காரு. என்னன்றது முதல்ல பாருங்க. விஜய் அவர்களை விமர்சிச்சா, விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்புனா உடனே ஆக்ஷன் எடுக்கிற அந்த காவல்துறை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புனாலோ இல்லை அவரை பற்றி தப்பா விமர்சிச்சாலும் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டிருக்கு சார். நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி கேட்டிருக்காங்க சார். இன்று உடனடியாக நடவடிக்கையும் எடுத்து விட்டார்கள். நீதிபதி நன்றாக உணர்ந்துதான் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அதிபர் திரு சீமான் அவர்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தான். பவா செல்லத்துறைன்னு ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டிருக்கியா பண்ணி? எழுத்தாளர். அவரோட புகழுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு கதை சொல்லி ஒவ்வொரு மேடைகளிலும் கலை இலக்கிய விழாக்களிலும் தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான நூல்களை, உலக இலக்கியங்களை எடுத்து அதை கதை போல சொல்லுவார். இந்த 1000 பக்கம் 2000 பக்கம் புத்தகம் படிக்க பொறுமை இல்லாதவர்கள் அவர் சொல்கிற கதையை கேட்டு அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றையும் சிலாகித்து அழகாக விவரிப்பார். கேட்டவுடனே அந்த நாவலை படித்து முடித்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துவிடும். ஒரு நாவலை பற்றிலாம் 2 மணி நேரம்லாம் பேசுவார். அதுபோல் அரசியல் கதை சொல்லிதான் அதிபர் திரு சீமான் அவர்கள் 50,000 டன் அரிசி கப்பல் 74 என் படத்தை ஒட்டி வச்சுருந்தான், நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த கடனையும் கட்ட மாட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன். ஒரு வந்தவொடனே சொன்னாங்கல்ல 12 லட்சம் கோடி கடன் இருக்கிறது அப்படின்ட்டு, இதெல்லாம் அதிபர் வந்திருந்தாலும் கட்டிருக்க மாட்டார். தேவையில்லாம இவங்க இன்ட்ரெஸ்ட் வேற கட்டிட்டு இருக்காங்க சார். ஆமா, விஜய் அவர்களுக்கு நல்ல யோசனை. இவரு சீமான் அவர்கள் சொல்லுமே மஞ்சள் நோட்டீஸ் கட்டிட்டு அவங்க என்ன இது போன்ற கதைகளை சொல்லும் தலைவர் யாராவது இருக்கிறார்களா? அப்ப அந்த விஷயத்துல தான் இவர் தவிர்க்க முடியாத தலைவரா? அதனால்தான் அவர் தவிர்க்க முடியாத கட்டமைக்கிறாராம். அவர் கதை கதையா சொல்லுவாரு, அவர் பொய் தான் சொல்லுவாரு அப்படின்னு அவர் அந்த நீதிபதி சொன்ன கருத்துக்கு சர்காஸ்டிக்கா கிண்டல் பண்றாங்களாம். இது முதல் தடவையா சவுக்கு சங்கர் அவர்கள் தான் பேசியிருக்காருன்னா இல்ல, இது திமுக ஆரம்பிச்சு வச்சது, இப்ப தாவேக அரசுலயும் இன்னும் தொடருது. ஏன் சீமான் அவர்கள் மீது இந்த மாதிரி அவதூறு பேசுறதுக்கு பல 100 கோடி செலவு பண்ணி இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மூலயமா தொடர்ச்சியா பேச வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அதற்கு முன்னாடி இவரு சில பொய்ன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு இல்லையா, அதோடைய உண்மை தன்மையை பாத்துருவோமா? 74ன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த விஷயம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, சீமான் அவர்கள் இலங்கைக்கு போயிருக்காரு. அப்ப அவங்க பயிற்சி கொடுக்கும் போது தலைவர் இது மாடல் 74, இது ரஷ்யன் மேக் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்ப 47 தானே இங்க இருக்கு, அப்போ 74 முதல் தடவையா தமிழ்நாட்டை நான் தான் பயன்படுத்துறேனா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்க, அதற்கு ஆமா இதையும் நீங்க அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் இங்க பேசும்போது அதை பெருமைப்படுத்தி பேசிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த எடுத்து வச்சுட்டு திமுக காரங்க 10 வருஷமா அப்படி ஒரு விஷயமே இல்லை, இவர் போய் தான் சொல்றாரு அப்படின்னு கட்டமைச்சிட்டு வந்தாங்க. ஆனா சமீபத்துல ஃபாரினர் ஒருத்தவங்க 74க்கும் 47க்கும் உள்ள வேரியேஷன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவா ஒண்ணு போட்டிருக்காங்க. அது சோசியல் மீடியால தான் இருக்கு, பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. சீமான் அவர்கள் சொன்னது உண்மை, சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றது பொய். அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிசி கப்பல், ஆஸ்திரேலியால இருந்து அரிசி கப்பல் வந்தது உண்மை, அதை இயக்கத்தை சார்ந்தவங்க கையகப்படுத்தி இருக்காங்க. இன்னமும் அந்த கப்பல் தர தட்டி எல்லா பாதமும் செதஞ்சு போய்
எலும்பு கூட இருக்கு. இது அந்த டைம்லயே செய்தியா வந்திருக்கு. பார்க்காதவங்க சோசியல் மீடியால பாத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் ஏன் அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா, தேர்தல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம், மகளிர் தொகை, தாய்மாமன் சீரு இது போன்ற எண்ணற்ற கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிச்சு தேர்தல்ல ஒன்ஸ் ஜெயிச்சதுக்கு பிறகு உலக வங்கியில இருந்து கடனை வாங்கி மக்களுக்கு செய்யறாங்க. இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் உயருமானா இல்ல, கடன் சுமை தான் எகிருது. இது இல்லாம போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை எல்லாம் கோடிக்கணக்கில் நட்டமாகி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கு காரணம் என்ன? ஆளுகின்ற அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க இவங்க எல்லாரும் செஞ்ச ஊழல் தானே. அப்போ அவங்க தானே பொறுப்பு இருக்கணும். அதனால நான் வந்து அதிகாரத்துக்கு வந்தேன்னா மத்திய அரசுக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து அழுத்தம் கொடுப்பேன். இதுக்கு காரணமானவங்க யாரோ அவங்க தான் அந்த கடனை கட்டணும், நாங்க ஏன் அதை வந்து சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. ஏன்னா அவருடைய மடியில கனம் இல்லை. அதனால அவரு இதை ஸ்ட்ராங்கா போல்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. இது சாத்தியப்படுத்த முடியாதா அப்படின்றதெல்லாம் இங்க பேசப்படும் பொருள் இல்ல. இது தேவையா இல்லையா அதுதான் இங்க பேசணும். இது மட்டும் இல்லைங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பப்ப சீமான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருந்தாரு. அவரோட தவசி படத்துல அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அதுல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் சொல்லும் போது தவசி படத்துக்கு டைலாக்கே நான் தான் வந்து கொடுத்திருந்தேன். அந்த ஃபேமஸான டைலாக்ஸ் நிறைய தவசி படத்துல இருக்கும். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறலாம், தவசி வந்து வார்த்தை மாற மாட்டான் அப்படின்ற மாதிரியான நிறைய டைலாக்ஸ் வந்து அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. அந்த டைலாக்லாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதை உடனே திமுக காரங்களாம் எடுத்து வச்சு இங்க பாருங்க, தவசி படத்துடைய டைரக்டர் வந்து உதய் சங்கர், டைலாக் கூட அவரு தானே இருக்கு, ஆனா எப்படி பொய் சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. ஒருத்தர் இறந்திருக்காரு, அங்க போய் இப்படி ஒரு பொய் சொல்லணுமா? அவர் உயிரோட இருக்கும் போது அரசியலா பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு, இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காரு, இப்படியா வந்து விமர்சனம் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய டைரக்டர் உதய் சங்கர் அவர்களே வந்துட்டு சொல்லியிருந்தாரு, இல்ல இந்த படத்தோடைய டைலாக் வந்து சீமான் அவர்கள் தான் கொடுத்தாங்க, நாங்க அப்ப ஸ்கிரீன்ல போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்ப அவரு வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல இருந்தாரு. இப்படி வந்து டைலாக் ரைட்டரா அப்படின்னும் போது இன்னும் பல டைரக்டர்ஸ் பார்த்துட்டு இது டைலாக்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வழியில போற மாதிரி ஆயிடுமே அப்படின்றதுனால வேண்டான்னு சீமான் அவர்கள் சொன்னதுனால நாங்க வந்துட்டு அவருடைய பேரை அதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொய்யா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய முகத்துறை வந்து கிழிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்தது. வெற்றிமாறன் இயக்கத்துல வந்த அசுரன் படத்துக்கு வந்து எள்ளு வாயப்புக்களே அந்த சாங் வந்து ரொம்ப ரீச் ஆயிருந்தது. அப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மேடையில நான் வந்து நிறைய கிராமிய பாடல்கள் வந்து பல மேடைகள்ல பாடியிருக்கேன். அதுல ஒரு பாட்டு வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு பிடிச்சதுனால என்னை பாட சொல்லி அதுல இருந்து ஒரு மெட்டை எடுத்து ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்து கம்போஸ் பண்ண வச்சிருந்தாரு அப்படின்னு அவர் அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவரு பாடினாரா அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி வெற்றிமாறன் அவர்கள் வந்து கம்போஸ் பண்ண சொல்லிட்டாரா, எப்படி எல்லாம் போய் சொல்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வெற்றிமாறன் அவர்களே ஆமா நான் தான் வந்து சீமான் அவர்களை பாட சொல்லி அதுல இருந்து அந்த மெட்டை எடுத்து ஜிவி பிரகாஷ் அவர்களை பயன்படுத்த சொன்னேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுடைய முகத்துறை கிழிக்கப்பட்டது. இந்த மாதிரி தாங்க தொடர்ச்சியா அவர் வந்து பொய்யர் கதையா சொல்வாரு, அவர் வந்து பிற்போக்குவாதி, சாதியவாதி, RSS கைகூலி இப்படியா கட்டமைச்சிட்டு வராங்க. ஆனா ஒருபோதும் அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவரு முன்னெடுக்கக்கூடிய அரசியல் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா அரசியலை வச்சு மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்களால இனி சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை உருவாயிடும். அதனாலதான் பேச மாட்டாங்க. இதனாலதான் திமுக ஆட்சியில தொடரப்பட்ட இந்த அவதூறுகள் இப்ப தாவேக ஆட்சி அமைஞ்ச பிறகும் இவர் மேல அவதூறு தொடர்ச்சியா பரப்புறதுக்கு பல 100 கோடிகள் செலவு பண்ணி அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து தென்னகம் விஷ்ணு அவர்களை அதிரடியா நீக்கியிருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா தென்னகம் விஷ்ணு அவர்கள் பல வருஷமா கட்சிக்காக அவர் வந்து செயல்படுறாரு. தொடர்ச்சியா அவருடைய சமூக வலைதள பக்கத்துல கட்சி சார்ந்த வீடியோக்கள் போடுறாரு. கட்சி வளர்ச்சிக்கு அவரால் முடிஞ்ச பங்கு அவர் வந்து செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி ஒரு சமூக போராளிய திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் நீக்கினாங்க அப்படின்ற கேள்வி பல பேர் மத்தியில எழுப்பியிருக்கு. ஆளாளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களையும் சமூக வலைதளத்துல வைக்கிறாங்க. அவர் வந்து சமீபத்துல பாரிசாலன் அவர்களை பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து அவருடைய புகைப்படத்தை வச்சு அவரை ஆதரிச்ச மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதனாலதான் சீமான் அவர்கள் வந்து நீக்கிட்டாங்க.
அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒருவேளை சமூக வலைத்தள பக்கத்துல போட்டதுதான் பிரச்சனை அப்படின்னா தென்னக சேனலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிருக்கலாமே. எப்படி சாட்டை சேனலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்களோ அப்படி பண்ண வேண்டியதானே, எதுக்கு தென்னகத்தையே நீக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்படுது. இதுக்கு தென்னக விஷ்ணு அவர்கள் அவரே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது என்ன காரணம்னே என்கிட்ட சொல்லல, காரணம் தெரியாமலே இருக்கிறது ஒரு பெரிய வழியா இருக்குன்னு அவருடைய அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சின்றது அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சி, அவர் தலைமை, அவர் எடுக்கிறது தான் முடிவு. இதுல வந்து நீங்க இதான் செய்யணும், இப்படிதான் நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனா பொதுவா இப்படி உடனடியா கட்சியில இருந்து நீக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நேரடியா அவரை தென்னக விஷ்ணு அவர்களை நீக்காம என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல கலந்து ஆலோசிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியலன்னு அவர் சொல்றாரு. இப்ப நீ இதை தப்பு பண்ணிட்ட, இது வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அவர் அதை மீறியும் நான் அப்படிதான் செய்வேன் அப்படி சொன்னா அடுத்தது நீங்க நீக்கிடலாம். இல்ல நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் வந்து தெரிஞ்சு செய்யல அப்படின்னு அவர் வந்து அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொன்னாருன்னா அவர் செஞ்ச தப்புக்கான நீங்க தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா மறுபடியும் யாராவது ஒருத்தவங்க கட்சியில இருந்து அதை செய்யக்கூடாதுன்னும் போது அதுக்கான தண்டனை, உன்னை இந்த பதவியில இருந்து நான் நீக்கிறேன், இல்ல ஒரு 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன், ஏதோ ஒரு விஷயம். அந்த நடவடிக்கை வந்து கட்சியில இருக்கிற மற்றவர்களுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும். நம்ம வந்து கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் வந்து இருக்கும். இந்த மாதிரி அதை செஞ்சிருந்தா அவரும் வந்து திருத்திருந்திருப்பாரு. இந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தையும் அது வந்து கட்சியினர் மத்தியில ஏற்படுத்தியிருக்காரு. ஏன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில சேர்றவங்க எல்லாருமே வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு வர்றது இல்லை. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் அவங்கதான் செலவு பண்றாங்க. அப்படி உன்னதமா அவங்கவுங்க செய்யும் போது இப்படி நேரடியா ஒருத்தரை டகால்னு நீக்கிறது எல்லார் மத்தியிலயும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அப்ப நாளைக்கு நம்மளையும் யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன விஷயம்னே தெரியாது, நம்மள நீக்கிடுவாங்களா, அப்ப என்னுடைய உழைப்பு, என்னுடைய இத்தனை வருஷ கால அதுக்கான ஈடுபாடு எல்லாமே வேஸ்டா போயிடுமா அப்படின்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு, அப்படின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த விஷயத்த இப்படி அணுகிருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய பார்வை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இன்னமும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.